ஜனநாயகன் திரைப்படம் பொங்கலுக்கு திட்டமிட்டபடி ரிலீஸ் ஆகாதது கவலை அளிப்பதாக தவக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். தயாரிப்பாளருக்காக வருத்தப்படுவதாக கூறிய விஜய், என்னுடைய அரசியலுக்காக படங்கள் குறிவைக்கப்படலாம் என்று தயாராக இருந்ததாகவும் தெரிவித்துள்ளார். நடிகரும் தவக தலைவருமான விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படம் தணிக்கை சான்றிதழ் வழங்கப்படாததால் இதுவரை வெளியிடப்படவில்லை. ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் என்று அறிவிக்கப்பட்டு, தணிக்கை சான்றிதழுக்காக டிசம்பர் 20ஆம் தேதி தட்கல் முறையில் விண்ணப்பிக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக டிசம்பர் 22ஆம் தேதி UA சான்றிதழ் வழங்குவதாக வாய்மொழியாக கூறியுள்ளனர். ஆனால் படத்தை பார்த்த 5 பேர் கொண்ட குழுவில் இடம்பெற்ற ஒருவர் புகார் அளித்ததன் காரணமாக தணிக்கை சான்றிதழ் வழங்கப்படவில்லை. இதனால் ரிவைசிங் கமிட்டிக்கு படத்தை பார்க்க அனுப்ப முடிவு செய்யப்பட்டது. சென்சார் சான்றிதழ் தாமதமாவதால் ஜனநாயகன் படக்குழு நீதிமன்றம் சென்றது. இதன்பின் சென்சாரி வாரியம் இன்னும் படத்தையே பார்க்கவில்லை. நீதிமன்ற தீர்ப்புக்கு பின்னரே படத்தை பார்த்து சென்சார் சான்றிதழ் தொடர்பாக முடிவு எடுக்கப்படும் என்று தெரிகிறது. இதனிடையே ஜனநாயகன் படக்குழு வழக்கை வாபஸ் பெற்றுக் கொள்ள முடிவு எடுத்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையில் NDTV தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் விஜய் ஜனநாயகன் தொடர்பாக பேசியுள்ளார். அதில் விஜய் பேசுகையில், ஜனநாயகன் படம் திட்டமிட்டபடி ரிலீஸ் ஆகவில்லை. தயாரிப்பாளருக்காக வருத்தப்படுகிறேன். ஆனால் இப்படி நடக்கும் என்று எதிர்பார்த்திருந்தேன். என்னுடைய அரசியலுக்காக என் படங்கள் குறிவைக்கப்படலாம் என்றும் கணித்திருந்தேன். அதற்கான மனதளவில் தயாராகவே இருந்தேன் என்று தெரிவித்துள்ளார்.